நாதனே நம்பிக்கை நீயே நாளும் உன் திருவடி சரணமையா. காலபைரவா காலபைரவா காசிநாதா கருணை காலபைரவா भवनाय कर्मके तमे कामाय कामेश्वरोगे श्रवणो ददात कुबेराय वै श्रवणाय महाराज जगन्नाथदेवाय नमः कालभैरवमूर्ति नमः पञ्चमुखदीपं दर्शयामि யாரு குடிக்கணும்னா கையும் தொடச்சிக்கலாம். கை கழுவி தண்ணி கொஞ்சம் கூட ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு ஆடி மாசத்துல தேய்பிறை அஷ்டமி. நிறைய பேருக்கு தெரியல. அதாவது உங்களுக்கு எப்படி தெரியும்? கோயிலுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்தா எப்படி தெரியும்? அதனால இங்க நீங்க அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்கன்னா போர்டில் எழுதி போட்டிருப்போம். இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், காலண்டர்ல ஒவ்வொரு திதியையும் முதல் நாள் ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும். முதல் நாள் ஆரம்பிச்சதுன்னா அன்னைக்கு ராத்திரி தங்கும். அன்னைக்கு ராத்திரி அந்த திதி தங்கி மறுநாள் என்ன பண்ணிடும், சாயந்தரம் 4-4:30 முடிஞ்சிடும். நீங்கள் முதல் நாளே வரக்கூடிய திதியை தான் நம்ம கோயிலுக்கு எடுத்துக்கணும். அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் முதல் நாள் வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு பேர் என்னன்னா, எங்களுக்கெல்லாம் சொல்கிறது போதாயன அமாவாசைன்னு. உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள். இப்போ நாங்கள்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு வந்தால் கூட அமாவாசை அன்னைக்கே நாங்கள் பண்ணிடுவோம் காலையில். நீங்கள் பண்ணுற அமாவாசை மறுநாள். நாங்கள் கோயிலுக்கு என்னைக்கு வைக்கிறோமோ அன்னைக்கு நாங்கள் எடுத்துக்குவோம். மறுநாள் உங்களுக்கு. அது 2 விதமாக அமாவாசை வரும். சில பேர் சாயந்தரம் தானே வருது, நாளைக்கு தானே அமாவாசை பிடிக்கணும், அது வீடுகளுக்கு பரவாயில்ல. திதி கொடுக்குறவங்களுக்கு, அது கூட திதி கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இரவு தங்கக்கூடிய அமாவாசை தான் எடுத்துக்கணும். ஆனால் அதில் பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் யோசித்து அடுத்த நாள் அமாவாசையவே எடுத்துக்கலாம். ஏன்னா பகல் நேரம் பூரா இருக்குது. சாயந்தரம் 5 மணிக்கு தானே முடியுது. அதுக்குள்ளே நம்ம எல்லாம் என்ன பண்ணிடலாம், படையெல்லாம் போட்டு விரதம் விட்டுடலாம். அதனால் அந்த அமாவாசையை எடுத்துக்கலான்னு சொல்லி பண்ணுறது. ஆனால் எங்களுக்கெல்லாம் முதல் நாள் அமாவாசை வந்துடும். அதே மாதிரி பௌர்ணமிங்கிறதும் முதல் நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது தேய்பிறை அஷ்டமி. சாயந்தரம் வந்துட்டா கூட இன்னைக்கு இரவு தங்கி நாளைக்கு சாயந்தரம் எத்தனை மணிக்கு முடிஞ்சிடும்னா 4:30 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அஷ்டமி இருக்காது. இன்னைக்கு ராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா ஆரகலூரில் 12 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு பூஜை ஆகும் ஆரகலூரில் பைரவருக்கு. அப்போ அந்த பைரவர் அங்கே 8 பைரவர் இருக்காங்க, அஷ்ட பைரவர் அங்கே இருக்காங்க. அதில் இந்த நம்ம கால பைரவர் இருக்கா இல்லையா, அவர் கால பைரவருக்கு தான் அங்கே விசேஷமான பூஜை. அதனால பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு நடக்கும் அங்கே நடக்கக்கூடிய பூஜை. அதனால் இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பைரவர் நம்ம பிரார்த்தனை பண்ணால் பயமே போயிடும். நமக்கு யாராவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு அந்த கெடுதல் செய்தால் கூட நமக்கு அது பலிக்காது. பைரவரை நல்லா மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணால் அவங்க செய்ய கெடுதல் கூட நமக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறது. அதாவது நம்ம அப்படி
யாராவது நமக்காக அப்படி பண்றவங்க இருந்தா, இல்லை அப்படின்னா அதெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம சில பேர் சொல்றாங்க இல்லையா, நம்ம பிழைக்கிறது புறாம அதனால அவங்க நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சமூகத்துல பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க பைரவரை பிரார்த்தனை பண்ணா அந்த பயம் நீங்கி யார் நமக்கு கெடுதல் பண்றாங்களோ அந்த கெடுதல் வந்து நமக்கு நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்றது. இன்னைக்கு தேய்பிர அஷ்டமி, நாளைக்கு ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமானது. ஆமா, வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை தை கிருத்திகை ரொம்ப விசேஷம். ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகையும் ரொம்ப விசேஷமானது. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் கிருத்திகை. வந்து யாருக்கு பண்ணுவோன்னு தெரியும், முருகனுக்கு பண்ணுவோம். முருகனை நம்ம தான் எப்போவுமே வழிபாடு பண்ணும்போது குழந்தை பாக்கியத்துக்கு முருகப்பெருமான் தான் நமக்கு விசேஷமான கடவுள்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாளைக்கு யாராவது இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, மற்றபடி எல்லா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி, அந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்களா இல்லையா, அதை படித்தாவே நம்ம உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளும் அதில் வரும். அத்தனை உறுப்புகளையும் நல்ல முறையில் கடவுள் வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கந்த சஷ்டி கவசமே நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஆமாம், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் அந்த பாட்டில் இருக்கும். அதனால் பேய் பிசாசு எல்லாமே நம்மளை விட்டு விலகி போகணும். அந்த முருகனோட பேரை சொல்லும்போது நமக்கு அவ்வளவு சக்தி உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு ஒரு வார்த்தையை சொன்னாவே நமக்கு அந்த பயம் நீங்கி நல்லது நடக்கும்னு சொல்கிறது. அதனால் நாளைக்கு ஆடி கிருத்திகை, நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஆடி வெள்ளி, 4வது வெள்ளி, இப்படி நமக்கு 3 நாளும் தொடர்ந்து விசேஷங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லாருமே முடிஞ்ச வரலையும், நம்மளால் முடிஞ்ச வரலையும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடும்போது தான் ஒவ்வொரு நாளும் வரும்போது என்ன விசேஷம்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுபடி வரலாம், சாமியை கும்பிடலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யலாம். பால் தயிர் மாதிரி கொண்டு வர்றது, மஞ்சத்தூள், திருமஞ்சனம், அபிஷேக பொருள், ஏதாவது பூ வாங்கிட்டு வர்றது. நம்ம கோயிலுக்கு வரும்போது கையை வீசிக்கிட்டு வரக்கூடாது. ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போகிறான். சாமியை பார்க்க வரும்போது கையை வீசிட்டு வரான். அவன் இங்கே வந்து தான் யோசிக்கிறான், கோயிலுக்கு வரணும்னு நான் நினைக்கலைங்க, இப்படி வந்துட்டேனுங்க, ஒன்றும் எடுத்துகிட்டு வரலைங்கன்ட்டு. ஒரு சூடம், அது ஊதுபத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளை நம்ம கோயிலுக்கு, ஒரு விளக்குக்கு எண்ணெய், திரி, இதெல்லாம் அத்தனை இருக்குது, பூ இருக்குது. நம்மளால் என்ன முடியுதோ அதை கொண்டு வரணும். கொண்டு வந்து சாமிக்கு அதை அர்ப்பணம் பண்ணிட்டு போகிறது விசேஷம். நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறது. அதனால் பிரார்த்தனை பண்ணுங்க, பைரவர்கிட்ட வேண்டிக்கிங்க. நமக்கு உண்டான, நான் ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு விசேஷங்கள் நடக்கும்போது நம்ம பிரச்சனைகள் தீரணும், நமக்கு நல்லது நடக்கணும். அந்த பிரச்சனைகள் தீர்றபடியும் நம்ம கோயிலுக்கு வரணும். ஒரு சில பேர் கேட்குறாங்க எத்தனை நாள் வர்றது, அதுலேயும் ஒரு கணக்கு. இல்லை கோயிலுக்கே வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒன்று தான் சிரமமாக தெரியுது நம்ம எல்லாருக்குமே. அதனால் மற்ற இடங்களுக்கு போகிறது நம்ம வாட்டில் போகிறோம், ஆனால் கோயிலுக்கு வர்றது மட்டும் சிரமமாக இருக்குது. அதுக்கு எத்தனை நாள் போடலாங்க, எத்தனை வாரம் வர்றது, நம்ம பிரச்சனை தீர்ற வரையும் நம்ம வந்துகிட்டே இருக்கலாமே. அதனால நம்ம வர்றதுக்கு அந்த மாதிரி எண்ணங்களை மனசுல உருவாக்கிக்கணும். எல்லாரும் சாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் போக, ஓம் புவக, ஓம் சுபக, ஓம் மகக, ஓம் ஜனக, ஓம் தபக, ஓம் சத்யம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயாத். அமிர்தம் பிரம்மா போர்பவஸ்வரோ மமோ பாக்த சமக்ஸ்த துரீதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சிவ சிவ சிவசம்போ ஆக்ஞாய பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः துதிய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுगे பிரதமே பாதே ஜம்போத்வீபே பாரதவருஷே பரதக்கந்தே மேரோகோ தक्षिणे पार्श्वे दण्डकारुण्यां शताब्दे अस्मिन् वर्तमाने विपदारिके प्रभवादीनां षष्टियागा षष्टिः संवत्सराणां मध्ये श्री पराभवनाम संवत्सरे उत्तरायणे दक्षिणायने ग्रीष्म ऋतौ கடகமாசே கிருஷ்ணபக்ஷே த்யாயாं புண்ணியதிதௌ வாசரः சௌமிய வாசர சம்யுக்தாயாம் அஷ்டமி திதியாயாம் शुभ नक्षत्र शुभ योग शुभ करण एवं गुण सकल विशेषेण विशिष्टायामस्यां जन्म नक्षत्र
जन्मरासौ जातस्य नामनक्षत्रे नामरासौ जातस्य शुभनक्षत्रे தேய்பிரை அஷ்டமி பக்தர்கள் நவதேயஸ்ய ஷக குடும்பானாம் சேமஸ்தைரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாபிவிருத்தியர்த்தம் ஆயுள் சத்சந்தான சௌபாகிய இஷ்டகாமியார்த்தியர்த்தம் ஆதித்யாதி நவகிரக நட்சத்திர சகல தோஷபீட நிவாரணார்த்தியர்த்தம் ஆரோக்கிய திடகாத்திர சித்தியர்த்தம் ஆயுள் அபிவிருத்தியர்த்தம் धर्मार्थकाम्य मोक्ष चतुर्विध बल पुरुषार्थ सिद्ध्यर्थम विद्या तोलिल व्यापार कार्य अनुकूल सिद्ध्यर्थम शीघ्रमेव उद्योग विभाग पुत्र भाग्य सिद्ध्यर्थम धनम धान्यादि अभिवृद्ध्यर्थम शीघ्रमेव सकल कार्य अनुकूल सिद्ध्यर्थम कालभैरवमूर्ति प्रसाद सिद्ध्यर्थम कालभैरवमूर्ति पादारविंद योग अष्टोत्र बिल्बदल पूजा मध्य करस्ये ओम बपस्वदेव सुधाय नमः ओम सर्वस्वदेव सुधाय नमः ओम ईशानस्वदेव सुधाय नमः ओम वसुपदोर्देवस्वदेव सुधाय नमः ओम उग्रस्वदेव सुधाय नमः ओम रुद्रस्वदेव सुधाय नमः ओम भीमस्वदेव सुधाय नमः ओम मगधोर्देवस्वदेव सुधाय नमः ओम गिद्वांगदे नमः ओम विष्णुवल्लभाय नमः ओम शिवविट्टाय नमः ओम अंबिकानाथाय नमः ओम श्रीकंठाय नमः ओम भक्तवत्सलाय नमः ओम बबाय नमः ओम शर्वाय नमः ओम त्रिलोकेशाय नमः ओम श्रीकंठाय नमः ओम शिवप्रियाय नमः ओम उग्राय नमः ओम कपत्तले नमः ओम महादेवाय नमः ओम कालभैरवमूर्ति नमः ओम अष्टोत्र बिल्बदल पूजां समर्पयामि महादेवाय नमः कालभैरवमूर्ति ओम भगवत्सुभः सत्सर्वप्रदानं भगवते तस्मै यो यो न प्रचोदयात् ओम प्राणाय स्वाहा ओम प्राणाय स्वाहा ओम प्राणाय स्वाहा ओम धनाय स्वाहा ओम ध्यानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम धम्मनाय स्वाहा ओम धम्मनामस्ताय नमो वयं वै श्रवणाय कुर्मते तमे कामान् कामकामाय वैश्यम् कामेश्वरो वै श्रवणो ददाते कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः ॐ कालकालाय विद्महे कालदीदाय धीमहि तन्नो कालभैरव प्रचोदयात् महादेवाय नमः कालभैरवमूर्ति नमः कर्पूरनीराञ्जनं दर्शयामि மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் காலபைரவமூர்த்தி நமः கற்பூர நீராஞ்சனம் வாங்கண்ணா வாங்கண்ணா இப்படி வந்திருக்குண்ணா நீ நான் கொடுக்க நீ கொடுக்க குங்குமம் கொடுத்துக்கிட்டே வந்து இப்படி போட வந்து